ஒரு மாபெரும் இலக்கிய பணியில் பல்வேறு ஆளுமைகளை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழ் கூறும் இந்த நல்லுலகத்திற்கு, குறிப்பாக அடுத்த இளைய தலைமுறைக்கு வாசிப்பையும் நேசிப்பையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருப்பதாக நினைத்து இணைந்திரு அத்துணை ஆளுமைகளும் இலக்கிய ஆர்வலர்கள், கதை சொல்லிகள், பின்னூட்டம் தருகிற ஆய்வாளர்கள், இப்படி பல்வேறு ஆளுமைகளை இணைத்து நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற ஒரு தொடர் ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இந்த ஓட்டமானது நமக்கானது அல்ல. நாம் ஓடுகிற ஓட்டம் இளைய தலைமுறைக்கானது. குறிப்பாக அறிவார்ந்த சமூகத்தில் வாழுகிற ஒரு தமிழ் சமூகத்திற்கான பயணமாகும். அப்படி இந்த பயணத்தில் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டு, குறிப்பாக அவருடைய சிறுகதைகளை கதை சொல்லி வாயிலாக கேட்டும், பின்னூட்டத்தால் பகிர்ந்தும், பதிவு பின்னூட்டத்தால் பதிவு செய்தும், பல்வேறு நிலைகளில் அந்த சிறுகதையை சுவைத்தும் இந்த சமூகத்திற்கான அர்ப்பணிப்புக்கான வாயில்களையும் நாம் தேடி ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து வருகிறோம் தோழமைகளை. அப்படி கு. அழகிரிசாமியில தொடங்கி தமிழொலியை நிறைவு செய்துவிட்டு தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்தான மனிதர் தாம் வாழுகிற காலம் வரை கையெழுத்தாகவே எழுதி 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 அதை மீண்டும் மீண்டும் வாசித்து உயிரோட்டம் பெற்று அது நடக்கிற வரை அந்த கதையை, படைப்பிலக்கியத்தை செதுக்கிய மகத்தான மனிதர் கீரா அவர்களுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு இன்றைக்கு 31ஆம் நாள் நிகழ்வில் 1ஆம் தேதி தொடங்கிய நம்முடைய பயணம், ஜூலையிலேயே 1ஆம் தேதி தொடங்கிய நம்முடைய பயணம் இன்றைக்கு 31ஆம் தேதி நிகழ்விலே 31ஆம் நாளில் தொடக்கத்தில் இருக்கிறோம் ஆளுமைகளே. இன்றைய கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதையினுடைய தலைப்பு பொய் என்பதும் ஒரு உண்மைதான். பொய் என்பதும் ஒரு உண்மைதான். இந்த கதையை நம்மோடு சொல்ல பயணித்திருக்கிற ஆளுமை தகடூர் பா. அறிவொளி என்கிற கணிதவியலுடைய பட்டதாரி ஆசிரியர் இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை எனக்கு அறிமுகம் செய்த அந்த தர்மபுரி மாவட்டத்தினுடைய செயலாளர் எனக்கு அலைபேசியிலே, பல்கலைக்கழக விடைத்தாள் திருத்தும் பணியில் இருக்கின்ற பொழுது எனக்கு அலைபேசியில் வந்தது. நாம் அறையை விட்டு வெளியே சென்று பேசிய பொழுது நம்முடைய தர்மபுரி மாவட்டத்தினுடைய செயலாளர் சின்னக்கண்ணன் தோழர் பேசினார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், நான் இன்றைக்குத்தான் பட்டதாரி ஆசிரியர் ஐயா அறிவொளி அவர்களை இணையத்தில் நேரடியாக பார்க்கிற வாய்ப்பை பெற்றிருக்கும். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை, இவர் மீது இருக்கக்கூடிய அந்த இலக்கிய மரியாதை கூடுதலாகவே வருகிற வகையில் அவர் சொன்னார், எங்கள் மாவட்டத்தினுடைய சொத்து ஐயா இவர் என்று சொன்னார். எங்கள் மாவட்டத்திலே இலக்கிய அரங்கம் என்றால் இவர் பேசினால்தான் அது நிறைவாக இருக்கும் என்று சொன்னார். அப்படி இருக்கிறவருக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கவில்லை, வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னார். மிகப்பெரிய விஷயம். வாய்ப்பு தாருங்கள் என்று நான் உங்களை கேட்கவில்லை, வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னேன். உடனே அந்த பேப்பர் திருத்தினதுனால சரி மத்தியானம் உணவு இடைவேளையில பேசலான்னு ஒரு நினைப்பு. அடுத்த அரை மணி நேரத்துல ஐயா நீங்க பேசிட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல். உடனே ஐயா நான் விடைத்தாள் திருத்தும் பணியில் இருக்கிறேனே, கொஞ்சம் ஐயா என்னிட்ட பேசுற இதே நேரத்தை செலவழிச்சு அவற்றையும் நீங்க பேசிடலாமே அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை. இதுதான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் நல்ல ஆளுமைகளை தேடி 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 உழைக்கிற பணியினை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் செய்கிறார்கள் என்பதற்கும் டிஎஸ்என் தோழர் போல, நம்முடைய சின்னக்கண்ணன் தோழர், நிறைய பேர் ஓடி 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 புதியவர்களை தேடி. எனக்கு ஆச்சரியமா இருந்தது இன்னைக்கு நம்முடைய குழுவை பார்த்தேன், கதை சொல்லிகளுடைய குழுவை. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் கதை சொல்லிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து தமிழகத்துல
கதை சொல்லிகளுக்கான இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிற குழு நம்முடைய குழுவா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடங்கிய அந்த புலன குழுவாகத்தான் இருக்கும். அப்படி எனக்கு அப்பவே ஆசிரியர் அறிவொளியிடம் பேசினேன். அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி, ஐயா நீங்க ஆசிரியர்னு எனக்கு தெரியும், உங்களுடைய இலக்கிய பணி என்ன அப்படின்னு. ஒரு கம்பீரமான குரல், இலக்கிய வாடை வீசுகிற மனம் வீசுகிற அந்த குரல், ஐயா மேடை தோறும் முழங்குகிற பணிதான் நம்முடைய பணி என்று சொன்னார். அவ்வளவு பெரிய விஷயம். 5 ஆண்டு காலம் இடைநிலை ஆசிரியராக, 20 ஆண்டு காலம் பட்டதாரி ஆசிரியராக அவர் அந்த தர்மபுரியில இருக்கக்கூடிய குமத்தம்பட்டி, ஐயா இப்ப சரியா சொல்றேன்னா, ஏன்னா ஒரு நேரத்துல அந்த பேரை தவறுதலா சொல்லிடுவோம். குமத்தம்பட்டி என்கிற அந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணிதத்தோடு இலக்கியத்தை இரண்டர கலந்து 2 கண்களாக பயணிக்கிற மிகப்பெரிய பணியில் இருக்கு. சிறு வயதிலிருந்து நான் கேட்டேன், ஐயா எப்படி அவங்களுக்கு இந்த இலக்கியம் சிறு வயதிலிருந்து, அது எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரியும், நாங்கெல்லாம் கல்லூரியில படிக்கும் போது தமிழ்துறை மாணவர்கள் போட்டியில் கலந்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். குறிப்பா நாங்க படிக்கிற காலத்துல அந்த கணிதத்துறையும் இயற்பியல் துறையும் கொண்ட மாணவர்கள் கூடுதலாவே போட்டியில வந்து பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு சாபக்கேடு, கல்லூரிகளிலே இயற்பியல் துறையும் கணிதத்துறையிலும் படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்கிற செய்தியும் இணையத்தில் பதிவு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கூட அமராவதியில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலைப்பள்ளி என்று நினைக்கிறேன், அங்கிருந்து கண்ணதாசன் படித்த அந்த பள்ளி நண்பர் வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் கேட்ட முதல் கேள்வி, ஐயா கணிதத்துறையில் எத்தனை மாணவர்கள் பாடம் எடுத்திருக்காங்க சார், அவங்களை தேடி தேடி பிடிக்க வேண்டியது இருக்கு சார். ஆனால் இன்றைக்கு இதற்கெல்லாம் காரணம் நாம இன்னமும் அதுக்கான விழிப்புணர்வு செய்யலையோன்னு தோணுது. நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்படி அந்த கணிதத்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் உயர்நிலை பள்ளியில் இருந்தால் இளம் வயதிலே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, எல்லா போட்டிகளிலும் பங்கேற்று முதல் பரிசு வாங்குகிற ஒரு நல்ல மாணக்கராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், நான் 2 கண்களாக பார்க்கிற திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பேசித்துக் கொண்டிருக்கிற, சுவாசித்துக் கொண்டிருக்கிற, நேசித்துக் கொண்டிருக்கிற, தன்னுடைய இலக்கிய பணியாக செய்து கொண்டிருக்கிற தகடூர் அறிவொளியா இணைந்திருக்கு. அவர் தர்மபுரியில இருக்கக்கூடிய குரல் நெறி பேரவையிலே உறுப்பினராக இருக்கிறார். தர்மபுரியில இருக்கக்கூடிய கம்பன் கழகத்திலே செயலராக இருக்கிறார். தமிழகம் தோறும் எல்லா கம்பன் கழக மேடைகளிலும் ஜீவா முழங்கியது போல முழங்கிக் கொண்டிருக்கிறார். கம்பனை பேசியது ஜீவா போல யாரும் கம்பனை பேசவில்லை. அப்படி நம்முடைய அந்த இலக்கிய ஆர்வத்தின் காரணமாக அவரும் அப்படி பேசி வருகிறார். அவை மட்டுமல்லாது பொது மேடைகளில் பேசி வருகிறார். குறிப்பாக மாணவர்களை அதற்காக தயார்படுத்திக் கொண்டு வருகிறார். அதுதான் ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணியே அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தவத்திரு பெரிய அடிகளார், நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பெரிய அடிகளார் அடிக்கடி மேடைகள் தோறும் சொல்லுவார். அப்படி அந்த வரிகளுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய தர்மபுரியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னது போல, கவிஞர் ரவீந்திர பாரதியா சொன்னது போல, அவர் மாவட்டத்துக்காரர் என்னதான் இருந்தாலும் அந்த மாவட்டம் அவங்க மாவட்டம், தர்மபுரி மாவட்டத்திற்காரர் தகடூர் பட்டதாரி ஆசிரியர் அறிவொளி ஐயா அவர்கள், பேரே அறிவொளி, எனக்கு ரொம்ப பிடித்த பேர், அறிவொளி ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கீரா ஐயா அவர்களுடைய கதையான பொய் என்பதும் ஒரு உண்மைதான், எனக்கு பிடித்த வரிகள், பொய் என்பதும் ஒரு உண்மைதான் என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தொலைமையோடு அழைக்கின்றோம். ஆசிரியர் பெருந்தகையே வருக, உங்கள் குரலால் கதை தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். ஐயா ஒளி சரியா கேக்குதுங்களா? நன்றாகவே இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாள்தோறும் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை என்ற வரிசையிலே தொடர்ந்து இணையத்திலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எளியனாகிய எனக்கும் ஒரு வாய்ப்பினை நல்கியமைக்காக அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை ஆற்றுப்படுத்தி அன்பின் மிகுதியால் அதிகமாக என்னை பற்றி புகழ்ந்து உங்களிடையே ஒரு நல்ல எண்ணத்தை தோற்றுவித்த அன்பிற்கினிய
நண்பர் சின்னக்கண்ணன் அவர்களுக்கும், எங்கள் மாவட்டத்துக்காரர் என்று உரிமையோடும் மகிழ்வோடும் அழைத்த எங்கள் மதிப்பிற்குரிய ரவீந்திர பாரதி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஒருங்கமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைக்கும், பல்வேறு ஆளுமைகள் இணையத்தின் வழியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மேடையிலே பேசுவது எனக்கு பழக்கம், அதனால் பேசுவது எளிதாக வந்துவிடும். கதை சொல்லுவது என்பது அவ்வளவு பழக்கம் இல்லை. அதனால் இன்றைய கதை சொல்லல் நிகழ்வு ஏற்கனவே தேர்ந்த கதை சொல்லிகளால் கதை சொல்லப்பட்டு அதை கேட்டு நீங்கள் இன்புற்றிருந்தால் அந்த நிலைக்கு இன்றைய நிகழ்வு இல்லாமல் போய்விட்டால் அதற்காக நீங்கள் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடையே ஒரு முன் அனுமதியை பெற்றுக்கொண்டு நான் இந்த கதையை சொல்ல தொடங்குகிறேன். சின்னக்கண்ணன் ஐயா அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய புலனக்குழுக்களில் இதுபோல கதை சொல்லும் நிகழ்வு தொடங்க இருக்கிறது, கீராவை பற்றி அவர் எழுதிய சிறுகதைகளை பற்றி நாள்தோறும் கூற வேண்டும், விருப்பம் இருப்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நானும் சரி என்று அவரிடம் தொடர்பு கொண்டு சொன்னேன். அதன் பிறகுதான் அவர் இந்த அழைப்பினை எனக்கு அனுப்பி வைத்தார். நான் ஐயாவிடம் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு சிலர் பட்டியலிலே இருந்த கதைகளை எல்லாம் தேர்வு செய்து விட்டதாகவும் மீதம் இருக்கக்கூடிய கதைகளினுடைய பட்டியலை எனக்கு அனுப்பி வைத்தார். கீராவினுடைய சிறுகதைகள் புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த புத்தகம் அன்னம் வெளியீட்டினுடைய இந்த புத்தகத்தை வாங்கி வைத்திருக்கிறேன், இன்னும் படிக்கவில்லை. அவருடைய நாவல்களை படித்திருக்கிறேன், சிறுகதைகளும் சிலவற்றை படித்திருக்கிறேன். அந்த பட்டியலிலே மீதமிருந்த கதைகளில் எந்த கதையை தேர்ந்தெடுப்பது என்று நான் அந்த தலைப்புகளை படித்துக் கொண்டிருந்தேன். அதிலே இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பொய் என்பதும் ஒரு உண்மைதான். தலைப்பே ஒரு கவிதை நயத்தோடு இருக்கிறதே. வள்ளுவன் சொன்னதை போல பொய்மையும் வாய்மை இடத்த புரை தேர்ந்த நன்மை பயக்குமணி என்ற குறளை அடிப்படையாக வைத்து ஏதாவது எழுதியிருப்பார்கள். அதனால் இந்த கதையை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று தலைப்பை பார்த்து நான் இந்த கதையை தேர்வு செய்தேன். இந்த கதையை நான் அதற்கு முன்னால் படித்தவன் அல்ல. பொதுவாகவே கதைகளால் தான் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. காற்றால் நிரம்பி இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த காற்றிலே காலகாலமாக நாம் சொல்லப்பட்டு வந்த கதைகள் கலந்திருக்கும். அதனால் இந்த உலகமே கதைகளால் நிரம்பப்பட்டது. அப்படி காற்றை போல கதைகளால் நிரம்பப்பட்ட உலகமாக இருப்பதால் நாம் சுவாசிக்கும் போது நம்மையும் அறியாமல் நாம் கதைகளை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சின்ன வயதிலே பாட்டியிடம் கதை கேட்டு, தாத்தாவிடம் கதை கேட்டு உறங்கிய ஒரு சமூகமாக நாம் ஒரு காலத்திலே இருந்தோம். இன்றைக்கும் அந்த கதையினுடைய தொடர்ச்சிதான் தொலைக்காட்சி தொடர்களாக மாறி வந்திருக்கிறது. கதை கேட்காமல் எப்படி நம்முடைய முன்னோர்கள் தூங்கவில்லையோ அதை போல கதையினுடைய மாற்று வடிவமான தொலைக்காட்சி தொடரை பார்க்காமல் நம்மால் தூங்க முடியாத நிலைக்கு இன்றைக்கு நாம் மாறி, இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்னால் கதை சொல்லுவது வழக்கமாக இருப்பதை போல இன்றைக்கு இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சார்பாக நாளும் ஒரு கதை என்ற இந்த நிகழ்வு நமக்கு நம்முடைய பழைய நினைவுகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. கதைகள் மனிதனினுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டவை. பாரதி கூட கதையினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது ஒரு கதை எதற்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுவார். கடலினை தாவும் ஓர் குரங்கும் வெண்கடலிடை பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும் வடமழை தாழ்ந்ததினாலே தெற்கில் வந்து சமன் செய் குட்டை முனியும் நதியினுள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஓர் பாம்பின் மகளை விதி உறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார். நல்ல கதைகள் பல தந்தார். கதைகள் மிக நல்லதேனும், கவிதைகள் மிக நல்லதேனும், அந்த கதைகள் பொய்யென தெளிவுற கண்டோம்
இதையும் சொல்லிவிட்டு பாரதி பேசுவார், புவிதனில் வாழ்நெறி காட்டி உண்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைகள். கதைகளினுடைய நோக்கமே மனிதனினுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவது. அது குழந்தைகள் பருவத்திலேயே சொல்லுகின்ற பொழுது நேரடியாக அறிவுரை என்று சொல்லாமல் கதை என்று சொல்லி அதன் மூலமாக அவர்களுடைய மனதை பக்குவப்படுத்துவது, அதுதான் கதையினுடைய இதாக. கதையை சொல்லுவதற்கும் கதையை கேட்பதற்கும் நேரம் இல்லாமல் இப்பொழுது நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைமை பொறுப்பிலே இருந்தவர்கள் எல்லாம் கதைகளை கேட்டு வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பல கதைகள் நம்முடைய வாழ்வை புரட்டி போடக்கூடிய வகையிலே இருக்கின்றன. அந்த வகையிலே பொய் என்பதும் ஒரு உண்மைதான் என்ற இந்த சிறுகதையை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இது சிறுகதை மட்டுமல்ல, மிக சிறிய கதை. வெறும் 3 பக்கங்களிலே இந்த கதை முடிந்து விடுகிறது. ராமையா என்ற ஒரு பாத்திரம், ராமையா இவருடைய வீட்டுக்கு கதை சொல்லி அந்த கதையை சொல்லக்கூடியவருடைய வீட்டுக்கு சாப்பிட வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது, உணவு உண்டு கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியினுடைய சமையலை அவர் புகழ்ந்து பேசுகின்றார். கீராவினுடைய எழுத்துகளிலே மிக நுட்பமான ஒன்று, அவர் போகின்ற வரியிலே கொடி வைத்தார் போல அங்கங்கே எழுதிவிட்டு போவார். அவர் எழுதுகின்றார், சம்சாரத்தை நேராக புகழ்வது கூட பயம் என்று. நேராக திட்டுவதற்குத்தான் பயம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் அவர் எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், நேராக புகழ்வதற்கு கூட பயம் என்று. அவர் அதை பேசுகின்ற பொழுது சொன்னார், தங்கச்சி, நம்ம ரத்தினம் நண்டு கறி வச்சு சாப்பிடணும், தேவாபரதமா இருக்கும் அப்படி. உடனே இவரு நினைக்கிறார், தேவாபரதமா, அதை நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதை எழுதிவிட்டு அதனோட இன்னொன்று சொல்லுகிறார், தேவாமிரதத்தை சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களான்னு கேட்பதற்காக தொண்டை வரை அந்த வந்த வார்த்தையை தடுத்து நிறுத்தி விட்டார். நம்ம கூட சொல்லும் போது பல இடங்கள்ல சொல்லுவோம், பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. மகாலட்சுமியை நம்ம பார்த்ததில்ல, சொல்லக்கூடிய ஒரு வகை. அதனால அவர் சொல்றாரு, தேவாமிர்தம் மாதிரி இருக்கு. அப்ப தேவாமிர்தத்தை நீ சாப்பிட்டிருக்கியான்னு கேட்க வந்தவர் அதை இடையிலேயே நிறுத்தி விடுகிறார். நிறுத்திட்டு சொல்றாரு, என்ன வந்தாலும் அவர் விருந்தினர், அதுவும் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம், இந்த நேரத்துல நாம இதை சொல்லணுமா அப்படின்ட்டு. அது ஒரு நாகரீகம். ஒரு கருத்தை நாம் சொல்ல நினைக்கின்ற பொழுது அதை அந்த நேரத்திலே சொல்லலாமா, அது உண்மையாக இருந்தாலும் அதை அந்த நேரத்திலே சொல்லலாமா என்பது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்பதை கீரா இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுகின்ற பொழுது விழுங்கிவிட்டு சொல்லுவதில்லை. தொண்டையிலே அந்த சோற்றை வைத்துக் கொண்டு தொண்டைக்குள்ளே விழுங்காமல் அதற்குள்ளேயே அவசர அவசரமாக அந்த பதிலை சொல்லி முடிக்கக்கூடிய பழக்கமுடையவர் ராமையா. நாம் இப்பொழுது கூட பார்க்கலாம், ஒரு சில வாகனங்களிலே செல்லுகின்ற பொழுது காதிலே அந்த அலைபேசியை வைத்து பேசிக்கொண்டே போவார்கள். எனக்கு பல நேரங்களிலே வியப்பாக இருக்கும். இவர்கள் பேசக்கூடிய அழைப்பு மிக முக்கியமாக இருந்தால் வண்டியை நிறுத்திவிட்டு பேசலாம், அல்லது செல்லக்கூடிய பயணம் முக்கியமாக இருந்தால் போய் சேர்ந்த பிறகு அந்த அலைபேசியை எடுத்து பேசலாம். பயணத்தையும் செய்து கொண்டு காதை ஒரு பக்கம் சாய்த்து அலைபேசியை வைத்து ஒரே நேரத்திலே பேச்சும் முக்கியமாக பயணமும் முக்கியமாக இவ்வளவு முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய மக்கள் இந்த நாட்டிலே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று வியப்பாக இருக்கும். அதை போலத்தான் ராமையாவும் உணவை உண்டு முடித்து விட்டு கூட பேசவில்லை. ஒரு தொண்டையிலேயே வைத்துக் கொண்டு பேசுவார். அதை செய்து பார்க்கலாம் என்று இவர் யோசித்திருக்கிறார். யாரும் இல்லாத நேரத்திலே அதை முயற்சி கூட செய்து பார்த்திருக்கிறார். நாம் பொழுது செய்து பார்ப்பது வழக்கம். கள்ளக்கொட்டையை தூக்கி மேல போட்டு அப்படியே அதை வாயில பிடிக்கக்கூடிய அந்த செயலை நாம் செய்து பார்த்திருப்போம். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றும் செய்து பார்ப்போம். அப்படி அந்த ராமையாவினுடைய பழக்கத்தை இவர்கள் சொல்ல வருகிறார்கள்.
இந்த கதையினுடைய தலைப்பை படித்துவிட்டு இந்த கதையை நான் படிக்கின்ற பொழுது எனக்குள் ஏற்பட்டதை நான் பிறகு கூறுகிறேன். ராமையா இவருடைய பால்ய காலத்து நண்பர். சிறு வயதிலே இருந்து இருவரும் நண்பர்கள். அவருடைய ஊரிலே நடக்கக்கூடிய திருவிழாவுக்கெல்லாம் இவர் செல்லக்கூடிய பழக்கமுடையவர். அப்படி திருவிழாவுக்கு சென்று அவருடைய வீட்டிலே தங்கி இருந்து வரக்கூடிய பழக்கம் இவருக்கு உண்டு. ராமையாவுக்கு திருமணம் நடந்தது. அவருடைய சம்சாரம் வேறு இடத்திலே இருந்து வந்தவள். அவள் வெவ்வேறு வகையான உணவுகளை சமைத்து பரிமாறக்கூடிய தன்மையோடு இருக்கிறார். ராமையாவினுடைய மனைவி நண்டுகளை ஒரு முறை பிடித்து கொண்டு வந்து, வயல் நண்டுகளை பிடித்து கொண்டு வந்து அதை சமைத்து இவர்களுக்கு பரிமாறுகிறார். அவருடைய ஊருக்கு இவர் சென்று வந்த பொழுது இவருடைய மனைவியும் அப்பொழுது உடன் சென்று வந்திருக்கிறார். நண்டுகளை சமைத்து பரிமாறக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வகையான உணவு புதியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வாசனையும் அதனுடைய ருசியும் பழகுவதற்கு நாளாகும். இங்கே இருப்பவர்களுக்கு அந்த பெண்ணினுடைய நண்டு சமையல் பிடிக்காமல் போய்விட்டது. அதனுடைய மனமும் பிடிக்கவில்லை, ருசியும் பிடிக்கவில்லை. இந்த இடத்திலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பிடிக்கவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் ராமையா மட்டும் அந்த நண்டு குழம்பை, நண்டு சமையலை மிகவும் ருசித்து சாப்பிடுகிறான். எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள், பொண்டாட்டியின் மேல இருக்கக்கூடிய திருக்கினால அவன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு அரசியல் என்பது மிக மிக நுட்பமாகவும் முக்கியமாகவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு உணவு என்பது அதனுடைய ருசியாலும் மனத்தாலும் ஒருவருக்கு பிடிக்கலாம், ஒருவருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் ஒரு உணவு, இந்த உணவு உயர்ந்தது, இந்த உணவு தாழ்ந்தது என்று உணவிலே பாகுபாட்டை பார்க்கக்கூடிய நிலை சமூகத்திலே இருக்கக்கூடாது. இந்த இடத்திலே கீரா சொல்லுகின்றால், உணவினுடைய ருசி பிடிக்காத காரணத்தால் தான் நண்டை அவர்கள் வெறுத்தார்கள் என்று. ஒருவன் எதை உண்ணுகிறான் என்பது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் பொறுத்தது. இந்த உணவை உண்ணக்கூடியவர்கள் இந்த தன்மை உடையவர்கள் என்று உணவையையும் மனிதனினுடைய இயல்பையும் இணைத்து பேசக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இந்த கதையின் வாயிலாக, ஒரு கதையை படிக்கின்ற பொழுது வரக்கூடிய பல்வேறு எண்ணங்களிலே அதுவும் ஒன்றாக இருக்கு. இவருடைய மனைவி அந்த நண்டு குழம்பினுடைய ருசிக்கு பிடிக்கவில்லை. அதனால் அதோடு அந்த ஊருக்கு செல்வதையே இவருடைய மனைவி நிறுத்தி கொண்டார். இவருக்கு அந்த பழைய நினைவு வருகிறது. ஒரு முறை இவர் வேறு ஒரு ஊருக்கு சென்றிருக்கிறார். அங்கே போகின்ற பொழுது அவருக்கு சளி, ஜலதோஷம் பிடித்து விடுகிறது. சளிக்கு 1000 வைத்தியங்கள் இருக்கின்றன. பொதுவாக என்ன சொல்லுவார்கள், சளிக்கு மருந்து கொடுத்தால் 1 வாரத்தில் குணமாகும், மருந்து கொடுக்காவிட்டால் 7 நாளில் சரியாகும் என்று சொல்லுவார்கள். சளி பிடித்து விட்டால் அது அவ்வளவு சிரமத்தை கொடுக்கும். இந்த சளிக்கு மிக தகுதியான ஒரு மருந்து என்ன என்று பார்த்தால் நண்டு ரசம் என்று சொல்லுவார். அப்படி ஒரு நாள் இரவு இவர் சளியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நண்டு ரசத்தை வைத்துக் கொண்டு வந்து இவருக்கு கொடுக்கிறார். இவர் அதற்கு முன்னால் நண்டினை சாப்பிடாமல் இருந்தாலும் அது ஒரு மருத்துவம் என்றோ அல்லது எல்லோரும் சாப்பிடக்கூடிய இடத்திலே நாம் போய் சேர்ந்து விட்டால் அதை சாப்பிட வேண்டும் என்ற தன்மையும் நமக்கு வந்துவிடும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாத அறிவிலாதார் என்று வள்ளுவர் சொல்லுகிறாரே, அதை போல. பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுக்கண்டம் எனக்கு அப்படின்னு ஒரு பழமொழியை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த கதையிலே கீரா எழுதுகிறார், நண்டு திங்கிற ஊருக்கு போனா நடுக்கண்டம் நமக்கு என்று. அவர் அந்த பழமொழியை மாற்றி இருப்பார் என்று நான் கருதுகிறேன். ரோமாபுரிக்கு போனால் ரோமனையை போல இருக்க வேண்டும் என்பது உலகம் தெரிந்த ஒரு பழமொழி. கீரா அந்த நண்டு ரசத்தை இவர் உண்ணக்கூடிய அந்த முறையை மிக அழகாக கூறுகிறார். அந்த உணவை கொண்டு வந்து அந்த உணவை வைத்து சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுட சுட உணவிலே வாய் பொறுக்கும் சூடு, மிளகு, சீரகத்தின் மணம், துளி மஞ்சள் தூள், இவை அனைத்தையும் கலந்த அந்த நண்டு சூப்பினை கொடுத்தார்கள். வாங்கி நான் குடித்தேன். படுத்ததுதான் தெரியும். காலையில் எழுந்ததும் அந்த தடுமம், அதாவது சளி எந்த மூளைக்கு ஓடியது என்றே தெரியவில்லை. நம்முடைய பாரம்பரிய மருத்துவ குணங்களை குறித்தும்
பாரம்பரிய வைத்திய முறைகளை குறித்தும் ஒருவர் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த நடைமுறையிலே இருக்கக்கூடிய பழக்கங்களை கதைகளிலும் படைப்புகளிலும் பதிவு செய்ய வேண்டும். இவர் எழுதியிருப்பதை பார்த்தால் உடனடியாக போய் அதை உண்டு மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடிய வகையிலே அதை எழுதியிருக்கிறார். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆனால் இதை ஏன் பெயர் சொல்லாமல் கொடுக்கிறார்கள், இரவு நேரத்திலே கொடுக்கிறார்கள்? ஒருவேளை பெயரை சொல்லிவிட்டால் அதனுடைய தன்மை குறைந்து போய்விடுமோ என்று. அப்புறம் ஒண்ணு சொல்றாரு, இந்த மொச்சை கொட்டைகளை எல்லாம் இரவு நேரத்திலே தான் உப்பிட்டு வேக வைத்து சுட சுட கொண்டு வந்து கொடுப்பார்கள். நாம் மேலே இருப்பதை உரித்து விட்டு அப்படியே வாயிலே போட்டு சாப்பிடுவோம். அதுதான் ருசியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த மொச்சை கொட்டையிலே வெறும் மொச்சைகள் மட்டும் இருக்காது, அதிலே புழுக்களும் சேர்ந்து வெந்து போயிருக்கும். நீங்கள் பகல் நேரத்திலே கொடுத்தால் நீங்கள் பிரித்து பார்ப்பீர்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடியது புழுவா அல்லது அந்த மொச்சை கொட்டை விதைகளா என்பது தெரிந்துவிடும். தெரிந்து விட்டால் நாம் அதை சாப்பிட மாட்டோம். அதனால் இரவு நேரத்திலே தெரியாமல், அது உள்ளே இருப்பது என்ன என்றே தெரியாமல் அதை சாப்பிட வேண்டும். அதுதான் சுவை கூடுதலாக இருக்கும் என்று நம்முடைய உணவு பழக்கத்திலே கூட பார்க்கலாம். எதெல்லாம் இப்ப பிராய்லர் கோழியையும் நாட்டு கோழிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், இது பிராய்லர் கோழிக்கு தீவனங்களை நாம் கொடுத்து கொடுத்து அதை வளர்க்கிறோம். நாட்டுக்கோழி எல்லா இடங்களிலுமே சென்று மேய்கிறது. எது சுவை அதிகம் என்று பார்த்தால் அதுதான் சுவை அதிகம். அதற்குள்ளே இன்னும் பல நுட்பமான செய்திகள் இருக்கின்றன. நீங்கள் எதையெல்லாம் இழிவு என்று நினைக்கிறீர்களோ, தாழ்வு என்று நினைக்கிறீர்களோ, கேவலம் என்று நினைக்கிறீர்களோ, அதையெல்லாம் உண்டு வளரக்கூடியவை அதை சிறப்பானதாக மாற்றி விடுகிறது. தேவையில்லை என்று நாம் போடக்கூடிய எருக்களை வைத்துக் கொண்டுதான் ரோஜா பூச்செடி அழகான மனமுள்ள வாசனை உள்ள ரோஜாக்களை தருகிறது. ரோஜாவினுடைய அந்த வாசனைக்கு அடிப்படையான காரணம், கீழே நாம் மனமற்ற அல்லது துர்நாற்றம் வீசுகின்ற எருவாக போட்டு அதுதான் மாற்றி கொடுக்கிறது. இந்த இரவு நேரத்திலே நாம் உண்ணக்கூடியதிலே பல நேரங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் சுவை தெரியாமல் போய்விடும். உண்மை எல்லா நேரத்திலும் உண்மையை தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில நேரங்களிலே உண்மை தெரியாமல் இருந்தாலே வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும். இந்த மொச்சை கொட்டையும் இந்த நண்டு தயாரிக்கும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடியதும் என்ன என்ன என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் அதனுடைய சுவை தெரியாது, நாம் அதை உண்ணுவதற்கு சங்கடப்படுவோம். அதனால் பல நேரங்களிலே உண்மை தெரியாமல் இருந்தாலே பரவாயில்லை. இது உடலுக்கு நல்லது என்று வெறுமனே சொல்லிவிட்டாலே அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று இந்த பழைய நினைவுகள் இவருக்கு நினைவுக்கு வருகிறது. ராமையா சாப்பிட்டு விட்டு எழுந்தார். அவர் சொன்னால், இந்த ஆண்டு நீங்கள் எங்களுடைய கொடைக்கு ஊர் திருவிழாவுக்கு வர வேண்டும், செல்லேரம்மன் திருவிழா நடக்கிறது, அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறினார். இவர்களும் வருவதற்காக சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது இவருக்கு அந்த பழைய நினைவு வருகிறது. சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய ஊருக்கு சென்றதும் அங்கே அந்த செல்லேரம்மனினுடைய திருவிழாவிலே 2-3 முறை கலந்து கொண்டு அதன் பிறகு திரும்பி வந்ததும் இவருக்கு நினைவுக்கு வருகிறது. மிக சிறிய கதை, 2 இடங்கள் மட்டும். ஒன்று சாப்பிடக்கூடிய இடம். சாப்பிட்டு முடித்து விட்டு அவர் செல்லுகிறார். செல்லுகின்ற பொழுது கோயில் திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இவருக்கு அந்த கோயில் திருவிழாவினுடைய நினைவு வருகிறது. செல்லேரம்மனுக்கு திருவிழா என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே செல்லேரம்மனுக்கு தனியாக சிலை என்று, நிரந்தரமான சிலை என்று எதையும் வைத்திருப்பதில்லை. அங்கே பீடம் மட்டுமே இருக்கும். திருவிழா நேரத்திலே மட்டும் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த வேளார் என்று சொல்லக்கூடிய குயவர் செல்லேரம்மனினுடைய திருமேனியை சமைப்பார்கள். அந்த திருமேனியை அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சென்று அவரிடமிருந்து வாங்கி கொண்டு வந்து அங்கே வைத்து பூஜை வழிபாடு மரியாதை, மாலை மரியாதை எல்லாத்தையும் வைத்து வழிபடுவார். அங்கே இருந்து அந்த குயவரினுடைய வீட்டிலே இருந்து பீடத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு சப்பரத்திலே வைத்து ஊர் மக்கள் அனைவரும் அந்த அம்மனை கொண்டு வருவார்கள். வருகின்ற வழியிலே வந்து வைத்து பூஜை செய்கின்ற பொழுதெல்லாம், அந்த திருவிழா நடக்கின்ற பொழுதெல்லாம் அம்மனினுடைய முகத்தை பார்த்து, ஆகா எவ்வளவு அழகாக இருக்கிறது, அம்மன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார், எப்படி சிரிக்கிறாள் பாருங்கள், அவருடைய முகத்தை பாருங்கள், அந்த புன்முறுவல் எவ்வளவு சிரிப்பதை போல, ஆனந்தத்திலே திளைப்பதை போல இருக்கிறது என்று கொண்டாடுவார்.
அதே போல இரவு நேரம் வந்தால் பொங்கல் வைக்கிறார்கள், மறுநாள் காலையிலே ஆட்டுக்கடாய் வெட்டுகிறார்கள், சேவல்களை பலியிடுகிறார்கள். இப்படி அந்த திருவிழாவினுடைய அமர்க்களம் மிகவும் மிகுதியாக இருக்கிறது. இப்படி ஊரெல்லாம் மகிழ்ச்சியாக திருவிழாவை மிகவும் நல்ல முறையிலே கொண்டாடி முடித்துவிட்டு அதன் பிறகு அந்த திருவிழா முடியக்கூடிய மாலை நேரத்திலே, அந்த திருவிழா முடியக்கூடிய நேரத்திலே அந்த பெண்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அம்மனின் முகம் எவ்வளவு வாடி போய்விட்டது பாருங்கள், அம்மன் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறாள் பாருங்கள் என்று கூறுகிறார். ஒரே சிலைதான், அந்த சிலைதான் அவர்களுக்கு மிகுந்த சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இருப்பதாக காட்சியளித்தது. அதே சிலை மாலை நேரத்திலே, திருவிழா முடியக்கூடிய நேரத்திலே வருத்தமாகவும் துன்பமாகவும் சோகமாகவும் இருப்பதாக அந்த பெண்களினுடைய கண்களுக்கு தோன்றுகிறது. அம்மனுடைய முகம் கோணி போகுது பாரு, அம்மனோட முகம் அழுவக்கூடிய நிலையில் இருக்கு பாரு என்று வெவ்வேறு வகையான மனநிலைக்கு இவர்கள் வருகிறார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த அம்மனினுடைய சிலையை எடுத்து சப்பரத்திலே வைத்து கொண்டு செல்ல முயல்கிறார்கள். சிலர் தடுக்கிறார்கள். இவர்கள் வேண்டாம் விடுங்கள் என்று விலகிவிட்டு அந்த சப்பரத்திலே வைத்து அந்த அம்மனை எடுத்து செல்லுகிறார். ஒரே சிலைதான், அது சில நேரத்திலே திருவிழா தொடங்கிய நேரத்திலே, திருவிழா நடக்கக்கூடிய நேரத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிந்தது. திருவிழா முடியக்கூடிய நேரத்திலே அந்த சிலை வருத்தத்தோடும் சோகத்தோடும் முகவாட்டத்தோடும் இருப்பதாக தோன்றுகிறது. ஒரே சிலை எப்படி இரண்டு வேறு நிலைகளில் தோன்றும் என்பதுதான் நமக்கு இங்கே எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. திருவிழாவினுடைய தொடக்கத்திலே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சிலையை பார்க்கிறார்கள், சிலையும் மகிழ்ச்சியாக இருப்பதை போல தெரிகிறது. இவர்கள் அந்த சப்பரத்திலே வைத்து அம்மனினுடைய சிலையை கொண்டு போய் அந்த சப்பரத்தை கட்டுவதற்காக கொண்டு வந்த அந்த தடிகளை வைத்தே அந்த அம்மனினுடைய சிலையை அடித்து உடைக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தியிலே விநாயகருக்கு நாம் வைத்து பூஜை செய்து மிக பிரம்மாண்டமாக வழிபாடுகள் செய்து அதை சென்று வணங்கி எல்லாம் முடித்துவிட்டு இந்த விநாயகர் பூஜை முடிந்த பிறகு கொண்டு போய் நீர்நிலைகளிலே போட்டு அடித்து உடைத்து அதை கரைக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருப்பதை அவர் கூறுகின்றார். ஏன் இந்த பிள்ளையாருக்கும் இந்த செல்லேரம்மனுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று. இந்த செல்லேரம்மனுக்கு ஏற்பட்ட முடிவை நினைத்து ஒருவேளை அந்த பெண்கள் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு செல்லேரம்மனை எல்லோரும் உடைக்கப் போகிறார்கள் என்று நினைத்து அதை தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக அம்மனே அழுவதைப் போல அவர்களுக்கு தெரிந்ததா என்று புரியவில்லை. அவர்கள் அழுகிறார்கள். இவர்கள் கொண்டு போய் அடித்து உடைத்து அம்மனை கொண்டு போய் அந்த அடித்து உடைத்து நொறுக்கி விடுகிறார்கள். கதையை ஹீரா இவ்வாறு முடிக்கிறார். முதலில் இந்த கண்காட்சியை பார்த்த எனக்கு பகீர் என்று இருந்தது. எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்கும். வணங்கி வழிபட்டு மரியாதை செய்து மாலை எல்லாம் போட்டு வேண்டுதல் வைத்து அந்த அம்மனையே கொண்டு போய் அடித்து உடைத்து நொறுக்கி தூளாக்குவது என்பது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த பிள்ளையாரையும் அம்மனையும் வணங்கிவிட்டு ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு எழுதுகிறார். எந்த பொய்யில் இவர்கள் மகிழ்ந்தார்கள், எந்த உண்மையை இவர்கள் கண்டார்கள்? கேள்வி எழுப்புவதோடு படைப்பாளியினுடைய வேலை முடிந்து விடுகிறது. அந்த கேள்விகளுக்கு பின்னால் எழக்கூடிய பல்வேறு எண்ணங்கள் வாசகனினுடைய எண்ணத்தை பொறுத்தும் வாசகனினுடைய வாசிப்பை பொறுத்தும் அவர் கொண்டுள்ள மனநிலையை பொறுத்தும் வெவ்வேறாக எழுதுகிறது. எந்த பொய்யில் இவர்கள் மகிழ்ந்தார்கள்? அப்போ இவங்க மகிழ்ந்தது என்பது பொய்யானதற்காக மகிழ்ந்திருக்கிறார்கள். அதிலே இந்த கதையிலே எது பொய், அந்த அம்மனினுடைய நிலையிலே எது பொய் எது உண்மை என்பது படிப்பவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணத்தை தோற்றுவிக்கும். மிக சிறிய கதை. இதோடு இந்த கதை முடிந்து விடுகிறது. குன்றத்திலே 2010ஆம் ஆண்டு வெளிவந்த கதை இந்த கதை. இந்த கதையினுடைய முடிவு எதை சொல்லுகிறது என்பது நாம்
அவரவர் மனநிலையை பொறுத்து நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இந்த உலகத்திலே பொய்கள் மகிழ்வை தருகின்றன. பல நேரங்களில் உண்மைகள் சங்கடத்தை உருவாக்குகின்றன, துன்பத்தை தருகின்றன. இந்த உலகத்திலே மகிழ்ச்சி என்பது பொய்யாக இருக்கிறதா, அல்லது பொய்யினால் தான் நாம் பல நேரங்களிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. கடவுளுக்கே இந்த நிலையா? நாம் வணங்கி வழிபட்டு மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் எல்லாம், அல்லது நமக்கு மரியாதையும் செல்வாக்கும் இருக்கின்ற பொழுது நாம் உயரத்திலே தூக்கி வைத்து கொண்டாடப்படுவோம், ஒரு காலத்திலே நாமே தூக்கி போட்டு மிதிக்கப்படுவோம், உடைக்கப்படுவோம், தூக்கி எறியப்படுவோம் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டார்களா? இதிலே பெண்கள் ஏன் இந்த நிலையிலே செல்லேரம்மனை நினைத்து அழுகிறார்கள்? ஒருவேளை அந்த பெண்கள் செல்லேரம்மனினுடைய இடத்திலே தன்னை வைத்து பார்க்கிறார்களா? இந்த உலகம் பெண்களுக்கு உரிமை, பெண்களினுடைய பெருமை என்றெல்லாம் நிறைய சொல்லுகிறது, அம்மனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளைப் போல. ஆனால் கடைசியிலே கொண்டு போய் அடித்து உடைப்பதைப் போல பெண்களினுடைய நிலை இருக்கிறதை நினைத்து அந்த பெண்கள் வருத்தப்படுகிறார்களா என்று வெவ்வேறு வகையான கேள்விகளை இந்த கதை நமக்குள்ளே எழுப்புகிறது. பொதுவாகவே வள்ளுவர் ஒன்றை சொன்னார், கண்ணுடையர் என்பவர் கற்றோர். கற்றோர்தான் அவருடைய முகத்திலே இருப்பதுதான் கண்கள், இல்லை என்றால் அவை புண்கள் என்பதை போல. அதை போலத்தான் இந்த உலகத்திலே காதுடையோர் என்பவர் கதை கேட்பவர்கள். கதை கேட்பவர்களுக்கு மட்டும்தான் அது காதாக இருக்கும். அப்படி கதை கேட்டு வாழக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். பல்வேறு ஆளுமைகளினுடைய கதைகளை நாம் தொடர்ந்து படிப்பதன் மூலமாக பல்வேறு சிந்தனைகள் நமக்குள்ளே எழக்கூடும். ஒரே கதை படிக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து, படிக்கக்கூடிய மனநிலையை பொறுத்து, நாம் பெறக்கூடிய அனுபவங்களினுடைய தன்மையை பொறுத்து அந்த கதை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் வெவ்வேறானதாக இருக்கும். அந்த வகையில் பொய் என்பதும் ஒரு உண்மைதான் என்ற இந்த கதை, பொய் என்பதும் ஒரு உண்மைதான் என்று சொன்னால், உண்மை என்பதும் ஒரு பொய்தான் என்று தோற்றுவிக்க என்ற எண்ணத்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிறது. எல்லா உண்மைகளும் எல்லா நேரத்திலும் தேவைப்படுகின்றனவா? மனிதன் உண்மைகளால் மட்டுமே வாழ்ந்து விடக்கூடியவனாக இருக்கிறானா? அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருப்பதற்கு பொய் தேவையில்லையா? பொய்யே பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் என்று. பொய் இல்லாமல் மனிதனால் வாழ்ந்து விட முடியுமா? பொய் மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால், அப்படி மகிழ்ச்சியை தரக்கூடிய, மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய பொய்யை நாம் ஏன் அனுமதிக்க கூடாது? அது பாவமா என்று பல்வேறு வினாக்களை இந்த சிறுகதை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு அற்புதமான உணர்வினை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு கதையை கொடுத்த கீரா அவர்களுக்கும், இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் அவர்களே. 3 பக்க கதை தான், ஆனா ஒரு விமர்சனம், ஒரு ஒப்பீடு, நீங்க தொடங்கும் போதே ஒரு 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 இலக்கிய உரை மாதிரி தொடங்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த, ஏன்னா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க கதை சொல்லல் எனக்கு இதுதான், அது நான் இலக்கிய மேடைகள்ல முழங்குறாள் அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான், தொடக்கம் அப்படித்தான் இருந்தது தவிர, ஆனால் போக 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 கதையோடு இரண்டர கலந்து கீரா ஐயா அவருடைய சிந்தனை ஓட்டத்தில் நீங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. கதை உங்களை இழுத்து கொண்டு ஓடியது. அந்த அடிப்படையில் கதை சிறப்பாக, இந்த தலைப்பே வந்து நிறைய ஒரு ஒரு ஆய்வுக்குரிய தலைப்பு. பேசணும்னா அந்த கதையை மட்டும் வச்சுட்டு ஒரு 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 100 பக்கம் விமர்சனம் அல்லது 100 பக்கம் இலக்கிய ஆய்வு நடை எழுத முடியுமானா எழுத முடியும். அந்த அளவுக்கு ஒரு 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 பெரிய விவாதத்தோடு கூடிய அந்த கதையை சிறப்பாக, நல்ல ஒரு ஒப்பீட்டோடு பல்வேறு இலக்கிய எனக்கு தோணுச்சு, ஆசிரியர் கணித ஆசிரியர்னு சொல்றாரு, ஆனா முழுக்க முழுக்க தமிழ் இலக்கியம் பேசுறாரு. ஒருவேளை எம்ஏ தமிழ் எதுவும் ரெகுலர்ல படிச்சுட்டாரா, இல்ல ஒருவேளை முனைவர் பட்ட ஆய்வு எதுவும் முடிச்சிருக்காரா? எனக்கு அதுதான், எனக்கு அது நீங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னொரு சிந்தனை
இவரு கணித ஆசிரியர் ஒருவேளை நம்ம தப்பா சொல்லிட்டோமா, கணித பட்டதாரி ஆசிரியர் நம்ம தவறுதலா சொல்லிட்டோமான்னு எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய இலக்கியத்தினுடைய செறிவு, ஏன்னா நீங்க எவ்வளவு அந்த இலக்கியத்தை நேசிக்கிறீங்கிறதுக்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்வில் நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டு இந்த கதை சூழலை சிறப்பித்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற உங்கள் மாவட்டத்துக்காரர், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடக்கி வைக்கிறார். அன்பான தோழமைகளுக்கு வணக்கம். இன்று ஒரு அருமையான நாள். அருகருகே இருந்து, ஒரே மாவட்டத்தில் அருகருகே இருந்து இந்த கம்பன் என்ற ஒரு மானிடன் வேற என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த பின்னணியில நம்முடைய தகடூர் அறிவொளி அவர்கள் அருமையான குரல், நல்ல வளமான குரல், அழகிய மொழிநடை, அந்த 3 பக்க கதையை ஒரு இலக்கிய சொற்பொழிவாக மழை போல கொட்டி தீர்த்து விட்டார். அந்த இலக்கிய மழையிலே நனைந்து நமக்கு சளி பிடிக்காம இருந்தா சரி. எப்படி நண்டு சாறு கிடைச்சிடும். நண்டு சாறு கிடைச்சிடும். கீரா இயல்பிலே ஒரு நாட்டுப்புற கலைஞர், நாட்டுப்புற கதைஞர், கலைஞர் கதையே கலையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அதுவும் கரிசல் காட்டு பண்பாட்டை, கரிசல் காட்டு மொழி வளத்தை, கரிசல் காட்டு வாழ்க்கையை, கரிசல் காட்டு மனிதர்களை அந்த அவருடைய இலக்கிய படைப்புகள் மூலம் நம்ம கொண்டு வந்து நிறுத்துகிறார். கொஞ்சம் விலகிட்டு பார்த்தீங்கன்னா அதே ஆட்கள் எங்க தருமபுரியிலே இருக்கிறாங்க, அதே ஆட்கள் சேலத்திலே இருக்கிறாங்க, அதே ஆட்கள் எல்லா ஊர்களிலுமே இருப்பார்கள். அதுதான் கதையினுடைய சிறப்பு. அவர் வாழ்ந்த, அவர் கேட்ட, அவர் பார்த்த அந்த வாழ்க்கையை பதிவு செய்கிற பொழுது அதே மாதிரி வாழ்கின்ற எல்லோருக்கும் அந்த கதை பொருந்துவதாக இருக்கும். அது பேர் நாய்க்கரா வரலாம், கவுண்டரா வரலாம், செட்டியாரா வரலாம். ஆனால் அது எல்லாருக்கும் பொருத்தமானதான் இருக்கும். ஒரு சின்ன கதை, இந்த சின்ன கதைக்குள்ள அந்த நாட்டுப்புறத்தினுடைய பண்பு நலன்கள் அப்படி செறிவா வந்து விடுது. அது உணவு பழக்கம், அது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம். நம்ம இப்ப நமக்கு இருக்கக்கூடிய மிக எளிய பொருள்களை கொண்டு மிக சுவையோடு செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய தமிழ் தாய்மார்களுக்கு உண்டு. எங்க பாட்டி ரொம்ப வறுமையில நான் வந்து எங்க ஊர்ல வந்து 5 மைல் எங்க அரூருக்கும் நான் என்னுடைய சொந்த ஊர் மாம்பாடி அந்த ஊருக்கு 5 மைல் நடந்து வர முடியாது பள்ளிக்கூடத்துக்கு. அதனால அரூர் பக்கத்துல மேற்கே கொளகம்பட்டின்னு ஒரு சின்ன ஊர். அந்த ஊரிலிருந்து எங்க பாட்டி வீட்டுல இருந்து நடந்து வருவோம். அங்கிருந்து ஒரு 10 பசங்க வருவாங்க. ஒரு 2-3 மைல் தான் அரூருக்கு. அப்படி வருகிற பொழுது எங்க பாட்டி சமைச்சு கொடுப்பாங்க. புளிசோறு, ஒரு நாளைக்கு இருந்தா எலுமிச்சம் சோறு, அதை வறுத்த சோறுன்னு எங்க ஊர்ல வறுத்த சோறு அது செஞ்சு கொடுப்பாங்க. அல்லது கட்டுஞ்சோறுன்னுவாங்க. புளி சோறுனா கட்டுஞ்சோறு, இந்த எலுமிச்சம் சாதத்தை எல்லாம் வறுத்த சோறுன்னுவாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும். இந்த பசங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. என்னதான் போடுறாங்க, ரொம்ப வறுமை. ஆனா வறுமையில கூட எனக்கு மட்டும் எப்படியும் நெல்லு சோறு போட்டு கொடுத்துருவா. அந்த பசங்க புடுங்கி சாப்பிட்டுருவாங்க. அவ்வளவு சுவையா செய்வாங்க. அதத்தான் எங்க ஊர்ல எங்க பாட்டி செஞ்ச அந்த சமையல் ருசியை இந்த ராமையாவுடைய மனைவியினுடைய கை பக்குவத்தில் அடங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். எல்லா கதைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை தான் நாம் தரிசிக்கிறோம். அப்படி இந்த கதையை, இந்த சொன்ன விதம் இருக்குது பாருங்க. நம்ம தகடூர் பிரேசூடன் அவர்கள் சொன்ன விதம் இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது. ஒரு அருமையான ஒரு செந்தமிழ் இலக்கியத்தை கேட்ட மாதிரி இருக்குது. அருமையான கதை. அந்த உணவு கலாச்சாரம், உணவு பண்பாடு ஒன்று. இன்னொன்று நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை. என்ன கேக்குதா நான் பேசுறது? நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பா. ஐயா பேசுறது கேக்குதா கருமுருகன்? கேக்குதியா? ஐயா கேக்குது. இடையில நம்ம பேசிட்டோம், சரி பண்ணிட்டோம். இல்ல வேற ஏதோ நீங்க பேசுறீங்க, அதனால சொல்றேன். இல்ல நான் பேசுறேன், வேற இதுல இருந்து வந்தது, சரி பண்ணியாச்சு. நன்றி, பேசலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ ஒரு உணவு பண்பாட்டினுடைய அம்சமும்
இன்னொன்று மக்களுடைய வழிபாட்டு பண்பாட்டினுடைய அம்சமும், அது நகர்ப்புற நாட்டுப்புற தெய்வங்கள். இந்த விநாயகரையும் ஏன் உடைக்கிறான்? இந்த செல்லையம்மனும் ஏன் உடைக்கிறார்கள்? அது அதத்தான் அவர் சொல்றாரு. இந்த உழைப்புதலை என்ன உண்மையை காண்கிறார்கள்? இப்ப வணங்கினார்களே, அதுல என்ன பொய்யை உண்மையை கண்டார்கள்? அப்போ நான் ரொம்ப பிரைஸ்வுடன் ஆரம்பத்துல சொல்லும்பொழுது, போகிற போக்குல அப்படியே பாரதியார் கவிதைகள் அருமையா சொல்லிட்டு போனார். "கடலிடை தாவும் குரங்கும், கடனிடை பிறந்த செவ்விதழ் பெண்ணும், வடமலை தாழ்ந்ததனாலே வந்து தெற்கிலே சமன் செய்யும் குட்டை முனியும், நதியினுள்ளே முழுகிப் போய் அந்த நாகர் மகளை அ ம விதமுறவே மணம் செய்த திரள் வீமனும் பொய்யென கண்டோம்னார் கற்பனை. எல்லாம் கவிதை மிக நல்லதேனும் கதைகள் பொய்யென கண்டோம். அங்க பகுத்தறிவு வாசனை வீசுது பாருங்க. டேய் உன் ராமாயணமும், மகாபாரதமும் கட்டுக்கதைகள்டா. சும்மா அத வச்சுக்கிட்டு அதே உண்மை என்று புராணங்கள் எல்லாம் வரலாறு என்று இப்ப திரிக்கப்படுகிறது இல்லையா? இப்ப நம் காலத்துல புராணங்களும், வரலாறும் புராணங்களும், இதிகாசங்களும் வரலாறு என்றும், அதில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அறிவியல் என்றும் ஒரு புதிய வகை அ நம்ம மீது திணிக்கப்படுகிறது. அது மகாகவி பாரதி அன்னைக்கே சொல்லிட்டான். அவன் ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவன். இருந்தாலும் சொன்னான். அதேதான் அந்த கருத்த தான் கீரா இந்த கதையில இவர்கள் என்ன உண்மையை கண்டார்கள், எந்த பொய்யை கண்டார்கள். ஏங்க சாமிய வணங்கிட்டு அந்த சாமிய உடைச்சா சாமி சும்மா விடுமா? சாமி கண்ண கொத்தாதா? அதெல்லாம் இல்ல. அவர்கள் நம்பிக்கை. இந்த இயற்கையை புரிந்து கொள்ளாததும் மதம் எப்ப வருதுங்க? கடவுள் நம்பிக்கை எப்போ வருது? இயற்கையை புரிந்து கொள்ளாமல், இயற்கையின் இயக்கத்தை புரிந்து கொள்ளாமல், வெள்ளப்பெருக்கு, தீயினால அழிவது, திடீரென்று மரணம் ஏற்படுவது, நோய் வருவது, இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத போது தனக்கு மேல் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பி, மனிதன் அதற்காக அந்த கற்பனை செய்து தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்று வணங்கினான். அப்ப கிராமப்புறத்துல எளிய மனிதர்கள், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு உண்டான அந்த எளிய கடவுள்களை வணங்குனாங்க. கொஞ்சம் வசதி மிக்க அ அது ஒரு பண்பாடு. அது பெரிய கோயில், பெருங்கோயில்கள். அங்க வேற ஆள் வந்துருவான். எங்க வருமானம் வருதோ, அந்த இடத்துல வேற ஆள் வந்துருவான். வருமானம் வர்ற இடத்துல அந்த சாமி சைவ சாமி ஆயிடும். அது போங்க, அது போட்டும். ஆக ஒரு கிராமப்புறத்தினுடைய, நாட்டுப்புறத்தினுடைய அந்த பண்பாட்டு அ அம்சத்தை அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை ரொம்ப அழகா பதிவு செஞ்சு, எப்பவும் ரொம்ப குசும்புக்காரர் நம்ம கீரா ஐயா அவர்கள். அப்படியே போற போக்குல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி தேடுவாரு. இந்த இந்த உண்மையும் பொய்யும் சொன்னார் பாருங்க. அதாவது ந பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை வைக்கணும் வள்ளுவப் பெருமான் எங்கெங்க பொய் பேசணும்? பொய் பேச வேண்டிய இடத்துல பொய் பேசணும். அந்த பொய் எப்படி? புரை தீர்ந்த நன்மை பயக்கணும். அப்பதான் பொய்மை, வாய்மை என்ற இடத்துக்கு வந்துருது. அதே மாதிரி தான், இது பொய்மை தான். இது இவங்க வணங்குற கடவுளும் பொய்மை தான். அத உடைக்கிறதும் பொய்மை தான். அந்த முறையும் பொய்மை தான். ஆனா இருந்தாலும் மக்கள் அதை நம்புகிறார்கள். அதன்படி அவர்கள் வழிபடுகிறார்கள். அதத்தான் அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பகுத்தறிவு வாசனையோடு இந்த வரியை பொருத்தியிருக்கிறார் என்று நான் சொல்றேன். ஒரு நல்ல கதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்றும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதையாக அவர்களுக்கு விளங்கும். அல்லது அதிலிருந்து பல பல கிளை கதைகளை அவருடைய மனதுக்குள்ள உருவாகும். அதுதான் ஒரு மிகச்சிறந்த கதையினுடைய தன்மை. 2வது நம் உலகமே கதைகளால் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவரவருடைய தாய்மாரிடத்திலும், தந்தைமாரிடத்திலும், பாட்டன்மாரிடத்திலும், பாட்டிமாரிடத்திலும் கதை கேட்டுத்தான் வளர்கிறார்கள். எங்க தாத்தா அவன பண்ற இம்சை இவ்வளவுதான் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது சும்மா கதை சொல்லு தாத்தா, கதை சொல்லு தாத்தா, கதை சொல்லு தாத்தான்னு கேட்பான். அவர் எருப்பு பொறுக்க மாட்டாத பயங்கரமான கதைய சொல்லி மிரட்டி விட்டுருவாரு. கடைசியில ஒரு நாள் எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு. எங்க அம்மா போய், கிழவா உனக்கு என்ன அறிவு இல்லையா உனக்கு? பையனுக்கு வந்து மோசமான கதைய சொல்லி இப்படி பண்ணிட்டேன்னா, உலகமே கதைகளால் சூழப்பட்டது. நம்ம மொழியில மட்டுமல்ல, எல்லா மொழிகளிலும் ஆப்பிரிக்காவுல, ஐரோப்பாவுல, பழங்குடி மக்கள் மத்தியில இந்த கதைகள் தான் நம்மை வாழ்விக்கின்றன. இந்த கதைகள் தான் நம்மை வழிநடத்துகின்றன. அதனால தான் கீராவுக்கு இவ்வளவு சிறப்பு எங்க வருகிறதுன்னா, உண்மையான கலை, உண்மையான பண்பாடு, உண்மையான நாகரிகம் நாட்டுப்புறத்துல தான் இருக்கிறது என்பதை அவர் அருமையா எடுத்து காட்டியிருக்கிறாரு. அதை எங்க நமது பிரைசூடன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த கதையை சொல்லியிருக்கிறார். கேட்க 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 இந்த தமிழ் இனிமை என்னை வசப்படுத்தி விட்டது, வசீகரப்படுத்தி விட்டது. இந்த வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற அமைப்பாளர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு, நம்முடைய அருமை நெறியாளர் அவர்களுக்கு, தொடர்ந்து
இந்த கருத்துரை சொல்லுகின்ற அருமை தோழர்களுக்கு, இதை உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தமிழர்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி கவிஞரே. உங்க மாவட்டத்துக்காரருங்கிற கண்டி ரொம்ப நேரம் பின்னோட்டு எடுத்துக்கிறீங்க. இல்ல இல்ல, நான் இயல்பிலேயே எங்க மாவட்டத்துக்காரன்னு இல்ல, எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான். பாத்துக்கிட்டே இருந்தேன். இல்ல இல்ல, இருந்தாலும் அந்த மாவட்ட பாசம் பாருங்க கூட. அதெல்லாம் சொல்லல. இருக்கு அது நம்ம அறியாமலே தாய்ப்பாசம் இல்ல இருக்கு வேணும். ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்களெல்லாம் எனக்கு நெருங்கிய உறவினர்கள், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அதே சொல்லிட்டுல, என்னதான் இருந்தாலும் தாய்ப்பாசம் இருக்கத்தான் செய்யும். நன்றி. சின்ன கண்ணு இல்ல, சின்ன கண்ணு நினைச்சு அதை குறையா ஒரு ரவீந்திர பாரதி பண்றாரு. அதான் இல்ல இல்ல, இப்பா டிஎஸ்என் கிட்ட மாட்டிட்டுனா நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைவாக இல்ல, எப்பவுமே மன நிறைவாக பின்னூட்டம் தருகிற சிவசுப்பிரமணியம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க வந்து இன்னைக்கு கதை சொல்றவரும் தகடூர் அறிவொளின்னு இருந்துச்சு. ஆனா பிரைசுடன் சொல்லுதீங்க. அறிவொளி மறந்துட்டேன். அறிவொளி, மன்னிக்கணும். அறிவொளி அவரு பிரைசுடன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு அந்த தகடூர்னு ஒண்ணு பிரைசுடன் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அறிவொளி ஐயா இல்ல, உங்க மாவட்டத்துக்காரரு அறிவொளி ஐயா நினைச்சேன். இல்ல அறிவொளி ஐயா வாழ்க வாழ்க. அவர் பேச்ச ஆரம்பிச்சதுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் பெரிய மேடை பேச்சாளர் அப்படின்னு. வைரமுத்து எல்லாம் ஞாபகம் வந்தாரு. எனக்கே நினைவில்லை. நெறியாளருக்கு தோன்றிய ஒரு ஐயன் தான் கணித ஆசிரியரா தமிழ் ஆசிரியரா அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு வந்தது. மதுரை தமிழாசிரியர் மகனார் கணக்காயினார். கணீர் குரலில் கவிதை மொழி நடையில் கதையை சொல்லி இருக்கிறார். கீரா அவர்களின் கதையை, கீரா அவர்கள் பேச்சு வழக்கில இந்த கதையை கீரா அவர்கள் கதை எல்லாமே பேச்சு மொழியில தான் இருக்கும். அதை டாக்டர் மு வரதராஜனார் எழுதியிருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் கதையை. ஆனா நான் ஒண்ணு பதிவு செய்தேன். ஆனா கதை சொல்லலுக்கு பேச்சு மொழிதான் ஏற்றது, பொருத்தமானது என்று நினைக்கிறேன். கதையை அருமையாக சொன்னீர்கள். உங்க பேரை கேட்டதும் எனக்கு திருச்சி பட்டிமன்ற பேச்சாளர் அறிவொளி ஞாபகம் வந்துச்சு. அது இந்த கதை தலைப்பும் அப்படி. அவர் பொய் உண்மையை வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாடுவாரு மேடைகள்ல விளையாடுவாரு. கிரிக்கெட்ல பால் வெளியே போனா சிக்ஸருக்கு கையை தட்டுறாங்க. டெனிகாய்ட்ல பால் வெளியே போச்சுன்னா அவுட்ன்றாங்க. அது ஒரு இடத்துல பொய், ஒரு இடத்துல உண்மை அப்படின்னு நல்லா சுட்டி காட்டி விளக்குவார். அருமையான பேச்சாளர். அது அந்த அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற நீங்கள் அவரை மாதிரி நல்லா தமிழ் பேச்சாளராக மிளிர்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இதுல கீரா அவர்கள் குறிப்பிடுகிறார், நண்டு கறி சாப்பிட்டுட்டு செல்லியாரம்மன் கோயில் பொங்கலுக்கு போறாப்புல. என்ன ராமையா, நண்டு கறி சாப்பிட்டுட்டு இது வந்து யதார்த்தம். ஆட்டுக்கறியை கடவுளுக்கு படைப்பாங்க. அது வந்து நடைபெறுகிற ஒன்றுதான், நம்ம இயல்பான ஒன்றுதான். இதுல வந்து பொய் என்பதும் ஒரு உண்மை அப்படிங்கிறத ஒரு சித்தர் பாடல் வச்சு கீரா அவர்கள் இந்த கதையை பணஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். காயமே இது பொய்யடா, பெரும் காற்றடைத்த பையடா, கேளு மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா. இந்த உடம்பு வாழ்க்கை உண்மை போல இருந்தாலும் மரணம் அப்படிங்கிறது வந்து உண்மை. அது பொய்ன்னு, அந்த உடம்பு பொய்யானது அப்படின்னு கடைசியில நிரூபிச்சிருது. அதுதான் இந்த கடவுள்களை வச்சு மையமா வச்சு எழுதியிருக்கிறார். கடவுளும் மனிதனும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத கீரா அவர்கள் நல்லா சுட்டி காட்டி இருக்கிறார். இந்த விழிப்புணர்வை உண்டு கொண்டு இருக்கிறார். கீரா அவர்கள் தற்காலத்திற்கு இன்றியமையாத கதையை படைத்துள்ளார் என்றே நினைக்கிறேன்.
இப்ப செல்லியாரம்மனும் சரி, பிள்ளையாரும் சரி, அன்னைக்கு செய்து அன்னைக்கே அழிச்சிருந்தாங்க. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. தோன்றினால் மறைவு என்று ஒன்று உண்டு என்பதை சொல்லியிருக்கிறார். இந்த கதையில் அருமையாக கீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதான் பொதுவா சொல்ல நிலையாமை கடவுளுக்கே ஒன்று நிலையாமை இருக்கும்போது மனுஷங்களுக்கு என்ன நிலையாமை இல்லாமல இருக்கும் அப்படிங்கிறத கீரா அவர்கள் நன்றாக இந்த கதையில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி தோழமையே. அடுத்ததாக கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா தகடூர் அறிவொளி அவர்கள் வேறோ அறிவொளி. அவர் சொன்ன கதை சொல்ல விதமும் கதை ஒளியாக நம்மை பிரகாசித்தது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை ஒரு பிரகாசப்படுத்தி விட்டது. மேலும் இந்த கதையில பொய் என்பதும் ஒரு உண்மைதான். அவர் தலைப்பு வச்சிருக்கிறாரு. நிகழ்ச்சிகள் பூராமே அதாவது இந்த கதையில சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு செயல்தான். எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய ஒரு செயல்தான். ஆனா உண்மையாக நடந்தா கூட பொய் என்பதும் ஒரு உண்மைதான் அப்படின்னு சொல்லி தலைப்பு வைக்கிறாரு. அப்ப அதே போல என்ன உண்மையை கண்டார்கள், என்ன பொய்யை கண்டார்கள்னு ஒரு கேள்வியை யாரு அவரே வைக்கிறாரு. கதையாசிரியரே, எழுத்தாளரே வைக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இத பொய்ன்னு ஏன் நம்ம அப்படி சொல்ல வர்றோம்னா, செல்லியாராமனுக்கு அந்த சிலையை செய்து ஒரு சந்தோஷமாக இருப்பதும் ஒரு பொய்யான நிகழ்வு. அதை கரைக்கும் போது அழுகக்கூடியதும் ஒரு பொய்யான நிகழ்வு. அந்த ரெண்டு பொய்யான நிகழ்வாக பொய்யான நிகழ்வாக இருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் நடக்கக்கூடிய ஒரு உண்மை நிகழ்ச்சி தான் அது எல்லா ஊரிலும் நடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இத ஆய்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த விருந்தோம்பல்ங்கிற போது அதுவும் நடக்கக்கூடியதுதான். ரசம் வைக்கிறது, அதே மாதிரி மொச்சக்கொட்டையை சாப்பிட்றது, அது நடக்கக்கூடியதுதான். அதுல எதுவும் பொய் இருக்குதா அப்படின்னு தெரியுமில்ல. இருந்தா கூட கிராமங்களில் நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் உண்மையான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு அது பொய்யாக இருந்தா கூட அது உண்மைன்னு சொல்றது இப்படித்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது பொய்யான ஒரு அழுகை, பொய்யான ஒரு சந்தோஷம். ஏன்னா அது அந்த பொங்கல் முடிந்தவுடன் அவர்களுக்கு அந்த சிந்திப்பார்களா, சிரிப்பார்களா, இல்ல அழுவார்களா என்பது அது பொய்யான நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் கதைக்கு அது உண்மைதான், ஊரில் நடக்கக்கூடியது உண்மையான நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது என்னுடைய வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. அடுத்ததாக நம்முடைய மகாலட்சுமி தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். அழகு தமிழில் அழகாக கதையை புரியும்படியாக அவ்வளோ அழகாக கொண்டு சென்ற தகடூர் இலக்கிய ஒளின்னு தான் சொல்லணும் அவங்கள, அறிவொளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ரொம்ப அருமையா இருந்துச்சு அவங்க கதை. ஒரு பெண்களுக்கு, அதாவது இதுல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கதையில முதலையே அவர் உண்மை எது பொய் எது, அதாவது மனைவியின் சமையலே நேரடியா அவரால் புகழ்ந்து சொல்ல முடியல. இதுல அடுத்தவங்கிட்ட போய் சொல்றது, புகழ்ந்து சொல்றது, இதுல எது உண்மை எது பொய், இங்கேயே ஆரம்பிச்சிடுறாரு அந்த உண்மை எது பொய் எதுன்ட்டு. அடுத்து இந்த செல்லியாரம்மன் இடத்துல செல்லியாரம்மனை தன்னை அந்த பெண்கள் அம்மனாவே நினைத்து கொண்டு அந்த அம்மனை உடைக்கும் பொழுது இந்த அவங்க படுற அந்த அவஸ்தை இருக்கு இல்லையா, இது நான் கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துட்டு இருப்பேன். செல்லையாரம்மனுக்கு பதிலாக முத்தாளம்மன் கொண்டாடுவாங்க. இந்த நிகழ்ச்சிகளை நான் நேரடியா பார்த்து அவங்க இந்த ஒப்பாரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. வாயக்கட்டி வயித்த கட்டி வளர்த்தேனே தாயே, வைகையாத்து தண்ணியில போறேய தாயே அப்படின்னு ஒப்பாரி வைப்பாங்க. இதெல்லாம் நாங்க கேட்டு நிறைய கேட்டிருக்கேன். இதுவும் இப்போ நடக்குது.
இதெல்லாம் இதுல எது உண்மை? ஏன் ஒரு ஒரு விஷயத்த அவ்வளவு கொண்டாடணும்? ஏன் போட்டு டப்பான்னு உடைக்கணும்? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இதுல எது உண்மை, எது பொய்? அடுத்து இது நான் நினைக்கிறேன், ஒருவேளை மக்கள் வந்து அந்தந்த நேர கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறார்களோ, இதுல எந்த உண்மையும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சத அப்படி கொண்டாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து என் மனசுல இருக்கு. அடுத்து ஒரு உண்மையும் பொய்யும் ஒரு குளத்துக்கு நீராட போச்சான். அப்போ ரெண்டுமே வெளியே வரணும். இப்ப உண்மை அது பாட்டுக்கு வந்துருச்சு, பொய்யால வர முடியல. ஏன்னா பொய்யை மறைப்பதற்கு ஆடை தேவைப்படுகிறது. அதனால எனக்கு இதுல வந்து எப்படி பொய் பொய் தான், உண்மை உண்மைதான் அப்படிங்கிற கருத்து தான் என் மனசுல படுது. இது என்னுடைய கருத்துக்கள். நன்றி ஐயா. மீண்டும் உங்களுடைய கதையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். நன்றி. நன்றி தோழமைகளே. பின்னூட்டம் வழங்குகிற தோழமைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கதையோடு தொடர்புபடுத்தி போகும் நேரத்தை முடிந்த அளவு, ஏன்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி என்பது 1 மணி நேர நிகழ்ச்சி. அது ஏன்னா பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சி முடியும் அடுத்த ஃபோன் வந்துடும், ஐயா அதை அப்புறம் கொஞ்சம் சரியா கவனிங்க அப்படின்ட்டுவாங்க. பின்னூட்டம் வழங்குகிறவர்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அன்பான வேண்டுகோளோடு உரிமையோடு வைக்கின்றோம். நிறைவாக பொதுச் செயலாளர் போற முன்னாடி தகவல் அறிவொளியை எதுவும் சொல்றீங்களா? ஏன்னா அடுத்து பொதுச் செயலாளர் பேச போறேன். ஒரு நல்ல வாய்ப்புங்க ஐயா. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து ஒவ்வொரு ஆளுமையாக நீங்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இது தமிழ் கூறு நல்லுலகிற்கு ஒரு மறக்க முடியாத கொடையாக இருக்கும். இந்த கொடையை தருகின்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இந்த நிகழ்வினை முன்னெடுத்தி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இதிலே பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்ததற்காக பெருமையையும் உங்களுக்கு நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தகடூர் அறிவொளி மிக அருமையாக சொன்னாங்க. பல இலக்கிய திருக்குறள், பாரதி இதுல இருந்து எல்லாம் நிறைய சொல்லி இந்த கதையை சொன்னாங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக ஒரு சொற்பொழிவாளர் வந்து ஒரு ரசனை மிக்க ஒரு கதையை சொன்னது மிக சிறப்பா இருந்தது. அவருடைய உச்சரிப்பு, குரல் எல்லாமே மிக அருமையாக இருந்தது. ஐயாவிற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கதை பொய் என்பதும் ஒரு உண்மைதான்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பல்வேறு இதுலயும் இந்த இது சாமி மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்லயும் சொல்ல, அந்த நண்டு ரசம் குடிச்சது சொன்னாங்கம்னு சொல்றாருல, ஒரு அது வந்து ராத்திரி நேரத்துல ஏன் கொடுக்காங்க, அதை வந்து குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சரியாயிடுச்சு, ஆனா அது நண்டு ரசம்ன்றது தெரியாது. இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சளி அதிகம் பிடிச்சிட்டா மாட்டுக்கறி சாப்பிடலாம், இல்ல நண்டு ரசம் சாப்பிடலான்ற ஒரு இது இருக்கும். அது ஒரு ஆஸ்மானா மாட்டுக்கறியும், தடுமம்னா நண்டு ரசமும் பிடிக்கிறதுன்றது. இந்த பகுதியில மதுரையில பகுதியில நண்டு ஆம்லேட் போடுவாங்க. இந்த ஆம்லேட்லயே நண்டோட இதை போடுறது. அதுக்கப்புறம் அவரு அந்த பண்பாட்டு கொட்டுக்கூடை அப்படின்றது கும்பா நம்ம பார்த்திருப்போம். ஆனா கொட்டுக்கூடை எப்படி இருக்குன்றது தெரியாது. ஆனா அவர் கீரா ரொம்ப ரசனையா சொல்றாரு. அவருக்குள்ளே அந்த என் ஒய்ஃப் நண்டு வச்சானா தேவாமிர்தமா இருக்கும்னா, கீரானுடைய நக்கல் வந்து அவன் தேவாமிர்தம் அமிர்தம் வந்து சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றது. அப்புறம் அந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒரு வித்தியாசமான குணங்களையும் ரசிச்சு எழுதுறது. அந்த தொண்டைக்குள்ளேயும் வாய்க்கும் அன்னக்குழியில சோற வச்சுக்கிட்டு முழுங்காம வெளியும் துப்பாம பதில் சொல்றது. அதுக்குன்னே அவர்கிட்ட கேள்வியும் கேட்போம்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சிலையாரம்மன், அது வந்து முத்தாரம்மனுடைய இங்க இருக்கும். அந்த ராத்திரி தான் அந்த அம்மனுடைய கண்ணை திறப்பாங்க. அந்த குயவர் அவர் வந்து அந்த சிலையெல்லாம் செஞ்சு ராத்திரி தான் கண்ணை திறப்பாரு. அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் அந்த சாமி இருக்கும். மறுநாள் வந்து இது பண்ணிடுவாங்க. அத மிக ஒரு பண்பாட்டு நிகழ்வை அதோட சொல்லி அது ஒரு விதத்துல கூட
உருவ வழிபாடு இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உருவ வழிபாடு, மத்த நாள்லாம் இல்ல. இது வந்து ஆன்மீகத்தினுடைய டெவலப்மெண்ட்ல முதல்ல உருவ வழிபாடு இல்லாமல் இருந்து உருவ வழிபாடு வந்து அந்த இதுல இதுவும் ஒரு வகையாக இருக்கும். ஒரு நாள் மட்டும் உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடு முடிஞ்ச உடனே அடிச்சு இது பண்ணிடுறது. இதை ஒரு கேள்வியாக்க கேட்டு பொய்யில் என்ன மகிழ்ந்தார்கள், எந்த உண்மையை கண்டார்கள் அப்படின்னு கடைசியா முடிச்சிருப்பாரு. ஒரு எல்லாம் அந்த கரிசலினுடைய அந்த இவர் சொன்ன மாதிரி, நம்ம ரவீந்திர பாரதி தோழர் சொன்ன மாதிரி, இந்த மனிதர்கள் எல்லா பக்கமும் இருந்தாங்க. ஆனால் அந்த மனிதர்களை எழுதுவதற்கு எழுத்தாளர்கள் இருந்தால் அவர்களுடைய வாழ்வு வந்து இலக்கியத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அப்படிதான் பல்வேறு பகுதிகளில் உள்ள எழுத்தாளர்களும் தங்கள் பகுதி மக்களுடைய பண்பாட்டை, வாழ்க்கையை ஏற்றுகிறார். இதில் ஒரு உரையாடலையும் தொடங்கி வைக்கிறார் கீரா. பொய்யில் என்ன மகிழ்ந்தார்கள், என்ன உண்மையை கண்டார்கள் அப்படின்ற ஒரு உரையாடலை துவக்குகிறார். மிக அருமையான கதை, ஒரு அருமையான பண்பாட்டு சூழல், இதெல்லாம் ஒரு விளக்கக்கூடியது. அந்த சாமி மட்டும் இல்லாமல் அந்த மொச்சக்கா உண்மையிலே மொச்சக்கா ரொம்ப விளையிறப்ப கிராமங்கள்ல நீங்க போனீங்கன்னா அதைத்தான் அவிச்சு கொடுப்பாங்க. அவிச்சு அந்த இதை முதல்ல ஒரு இது மாதிரி உரிக்கணும். உரிச்ச உடனே இப்ப பல்ட்டே கூட தட்டாங்காயி பாசிப்பயிறு கூட அது மாதிரி சாப்பிடலாம். இது வந்து அப்படியே சாப்பிடும்போது அதனுடைய நீங்க அது ருசி நல்லா இருக்குன்னு மொச்சக்கா நினைக்கிறீங்க, அது புழுனால உள்ள ருசின்றாரு கீரா. அந்த மாதிரி நண்டு ரசம் வந்து நண்டு சாப்பிட்டாதவங்களுக்கு அது நண்டு வந்து இதாத்தான் தெரியும். அது வந்து ஒரு பொய்யாக அது ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு போவாரு. இப்படி பல்வேறு இதுகளை பொய் என்பதும் ஒரு உண்மைதான்றது பல்வேறு சம்பவங்களை அடுக்கி கொண்டு ஒரு கதையை பின்னியிருக்கார். மிக அருமையான கதை. அறிவொளி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும். நம்மோடு அவர் இணைந்து பயணிக்க வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி மருத்துவர் அவர்களே. பதிவு பின்னோட்டம். ராஜாமணி அவங்க சிறப்பான ஒரு சிறுகதையின் திறனாய் போல அமைந்துள்ளது இன்றைய நிகழ்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி அம்மா போட்டிருக்காங்க, எங்கள் கிராமத்திலும் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை இரவு காளியம்மன் கோயிலில் அனைத்து இனத்தவரும் பொங்கல் வைப்பார்கள். மறுநாள் புதன்கிழமை மாலை முளைப்பாரி அம்மன் கண்மாயில் கரைப்பார்கள். ஒரு வாரம் விரதம் இருந்து அதை வளர்த்த போது தினமும் கும்மி அடித்து மகிழ்வார்கள். முளைப்பாரி அம்மனை வளர்த்தவர் அதை கரைக்கும் போது வாயக்கட்டி வைத்த கட்டி வளர்த்தேனே தாயே, வைகையாத்து தண்ணியில போரியடி நீயே, கண்ணக்கட்டி காதக்கட்டி வளர்த்தேனே தாயே, கங்கையாத்து தண்ணியில போரியடி நீயே என பாடுவதை கேட்கும்போது இன்றும் பொங்கி பொங்கி அழுகை வரும் என்பதுதான் உண்மை. தோழர் அறிவொளி அவர்கள் மிகவும் தெளிவாக கதையை கூறினார்கள். மகிழ்ச்சி அப்படின்னு நிறைவு பண்ணியிருக்காங்க. தோழர்களே, இந்த கதை கூட பொதுச்செயலாளரே நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை வந்து ஒரு சிறிய தவறு. திருமதி ராஜாமணி அவர்கள் கதை சொல்கிறார்கள். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. தோழர்களே, இந்த கதை கூட ஒரு அறிவியலோடு இணைந்த கதையாகவே நாம் பார்க்கிறோம். நாம் கலா ஆய்வுக்காக சென்ற பொழுது இந்த சிலை கரைப்பு எதற்காக நடக்கிறது, எந்த காலகட்டத்தில் நடக்கிறது என்று அறிவியல் கூறோடையும் பொருத்தி பார்க்க வேண்டிய கடப்பாடிலே நாம் அந்த ஆய்வு பணியில் இருந்தோம். அப்பொழுது நாம் தெரிந்து கொண்ட செய்தி, கண்மாய் மழை இல்லாம எல்லாம் அந்த அறுவடை காலம்லாம் முடிஞ்ச பிறகுதான் அந்த திருவிழா ஆரம்பிக்கும். தண்ணி பூரா முழுமையா வெளியேறின பிறகு பெரும்பாலும் அந்த விரிவு ஓடி என்னன்னா அந்த தண்ணி விரிவு ஓடிருச்சுன்னா அதை அடைக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா கரை இருக்கும், ஆனா கீழே தண்ணி ஓடி போய் எங்கேயோ போய் அது வெளியாயிடும். இது பெரும்பாலும் அந்த பகுதிகள் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இது பண்றதுக்காக ஒரு சடங்கியலாக இதை முன்னெடுத்ததாக இந்த கிராமத்து பெரியோர்கள் சொல்வதாகவும் நாம் கேட்டிருக்கிறோம். பல்வேறு நூல்களை தேடி தரவுகளுக்காக தேடுகின்ற பொழுது இந்த உண்மைதான். அதுவும் கூட ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் பார்த்தோம். உண்மையும் பொய்யும் நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர் சொன்னது போல அறிவொளி பட்டிமன்ற அறிவொளியாக இருக்கிற அவர், நீங்களும் பட்டிமன்ற பேச்சாளர் பட்டதாரி ஆசிரியர்களை அதை நாம் அறிவும். பழைய அறிவொளி அவர் பேசும்போதே இருக்கும், உண்மை ஒரு பொய்யே ஆனா பொய் இல்லை, ஆனா உண்மை இல்லை அப்படிம்பார். நான் கூட விளையாட்டா சொல்றது உண்டு, கருவாட்டு குழம்பு எனக்கு மணக்குது. அதே என்னுடைய நண்பர் அவர் சுத்த சைவம், அவர் கருவாடு வீசுதுங்கிறார். இப்ப எது உண்மைன்னு தெரியல, எது பொய்ன்னு தெரியல. எனக்கு கருவாடு மணக்குது. அடாடாடா சூப்பரான குழம்புடா, என்னடா அதுவும் மொச்சக்கொட்டை போட்டு வச்சானா அந்த கருவாட்டு குழம்பு அவ்வளவு தூக்கலா இருக்கும். அதுவும் சுடுசோத்துல போட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன்,
அதுக்கு ஈடு என எதுவுமே சொல்லும் போதே எச்சி ஊறும். அப்படியே அதுக்கு ஒரு ஈடு என எதுவும் எனக்கு மணக்குது. ஆனா அதே என்னுடைய இனிய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவரு அண்ணா என்னண்ணா அண்ணி எப்படிண்ணா சமைக்கிறாங்க, நாறுதுண்ணா அப்படிம்பாரு. அவருக்கு நாற்றம் என்பதும் உண்மை, எனக்கு மனம் என்பதும் உண்மை. ஆனால் இரண்டுமே பொய். இதுதான் வாழ்க்கை. கீரா சொல்லுகிற தத்துவம் அதுதான். அதை சரியாக உணர்ந்து கதையை முன்னெடுத்த தகடூர் பா. அறிவொளி ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக கீரா ஐயா கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.